நவராத்திரி 9ஆம் நாள் நல்லா சாஃப்டான கோதுமை ரவை இனிப்பு கொழுக்கட்டை டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஈவினிங் டைம் நம்ம பிரசாதம் செய்கிறோம் அப்படின்னா காலையிலேயே அரை கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் அரை கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துட்டு மிதமான தீயில 2 நிமிஷம் நிறம் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேனில் அரை கப் கோதுமை ரவைக்கு அரை கப் பொடிச்ச வெல்லம் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க. பாகு பதம் அப்படிலாம் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே மீண்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் இந்த மாதிரி பாகு வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச கடலை பருப்பு அரை கப் தேங்காய் திருவல் சேர்த்து தீயில 5 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது கடலை பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் வறுத்த கோதுமை ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுனா இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதே மிதமான தீயில 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைவாக நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா மசிச்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இதுக்கப்புறம் நீங்க இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர்ல தண்ணி சேர்த்துட்டு பிளேட்ல காட்டன் கிளாத் போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு உடனே எடுத்துடாம கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு பரிமாறினா கோதுமை ரவை இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.